மோசஸ் பிறந்த பொழுது எபிரேயர்கள் எகிப்தின் அடிமைகளாக இருந்தனர். அவர்கள் ஜனத்தொகை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. எனது நாட்டை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களோ என எனக்கு பயமாக இருக்கிறது. அனைத்து எபிரேய ஆண் குழந்தைகளும் பிறப்பிலேயே கொல்ல வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். அப்படி செய்தால்தான் அவர்கள் வளர்ந்து என்னுடன் சண்டையிட மாட்டார்கள். மோசஸின் தாய் இதை கேள்விப்பட்டார். அதனால் ஒரு திட்டம் தீட்டினார். இவனை ஒரு கூடையில் வைத்து விடலாம். யாரேனும் கண்டெடுத்து அவனை வளர்ப்பார்கள். ஆற்றங்கரையில் அந்த கூடையை வைத்துவிட்டார். மோசஸின் சகோதரி மிரியம் இவை அனைத்தையும் புதரின் மறைவிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆண்டவரே, நீரே என் மகனை காப்பாற்ற வேண்டும். கனத்த இதயத்துடன் அந்த இடத்தை விட்டு செல்கிறார். யார் இந்த குழந்தையை இங்கு விட்டு சென்றது? என்னால் இந்த குழந்தையை வளர்க்க முடியும். ஆனால் இவனை பார்த்துக் கொள்வதற்கு யாராவது ஒருவர் தேவைப்படுவாரே. அவள் சுற்றுமுற்றும் பார்த்த பொழுது மிரியம் அங்கு வந்தாள். இந்த குழந்தையை கவனித்துக் கொள்ள ஒரு பெண்மணி இருக்கிறார். அவரை எனக்கு நன்றாக தெரியும். அப்படியா? அவரை என்னிடம் அழைத்து வருகிறாயா? கண்டிப்பாக. மிரியம் சென்று தன் அம்மாவை அழைத்து வந்தாள். தன் மகனை மறுபடியும் பார்த்ததில் ஆனந்தமடைந்தார். ஆனால் ரகசியத்தை கூறவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இவனை பார்த்துக் கொள்கிறேன். அவரின் மகன்தான் என்று தெரியாமலே பாரோவின் மகள் அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றார். மோசஸ் ஒரு எகிப்திய இளவரசனாக வளர்ந்தாலும் தான் எபிரேயன் என்பதை ஒருபோதும் மறக்கவில்லை. ஒரு நாள் எகிப்தியன் ஒருவன் எபிரேய அடிமையை அடித்ததை பொறுக்க முடியாமல் அவனை மோசஸ் கொன்றுவிட்டார். என்ன காரியம் செய்தேன்? இனி என்னால் இங்கு இருக்க முடியாது. இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். மோசஸ் எகிப்திலிருந்து வெளியேறி 40 வருடங்கள் வாழ்ந்தார். ஆண்டவர் அவருடன் எரியும் புதர் மூலம் தொடர்பு கொண்டார். முதலில் புதரின் நெருப்பு கதிர்களிலிருந்து தேவதூதன் பிரசன்னமானான். புதர் முழுதும் தீப்பற்றி எரிந்தது. இருப்பினும் புதர் பசுமையாகவே இருந்தது. ஆண்டவர் நேரடியாக எரியும் அந்த புதரிலிருந்து பேசினார். என்னுடைய மக்கள் எகிப்தில் அழும் குரல் எனக்கு கேட்கிறது. மோசஸ், நீ ஒருவனே அடிமைகளாக இருப்பவர்களை காப்பாற்றக்கூடியவன். நீ ஒருவனே அவர்களை நல்ல பரந்த வெளியிலும் பாலும் தேனும் ஓடும் கேனனைட்ஸ் இட்டிட்டிஸ் பகுதியில் வழி நடத்துவாய். ஆண்டவரே, உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். முதலில் வேண்டுகோளாக பெரோலியிடம் எபிரேய மக்களை அனுப்ப சொல். இல்லையேல் உனது கரங்களை நீட்டி வல்லமையால் எகிப்தை அழித்துவிடு. நீ அப்படி செய்தாய் என்றால் பாரோ அவர்களை விட்டு விடுவார். மோசஸ் எகிப்திற்கு வந்து பாரோவை சந்தித்தான். எபிரேயர்களை விட்டுவிடு. அவர்கள் வெளியில் சென்று ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்வார்கள். ஒரு எபிரேயனை கூட என்னால் வெளியில் அனுப்ப முடியாது. அவர்கள் செல்வதை என்னால் அனுமதிக்க முடியாது. மோசஸ் தனது முதல் அற்புதத்தை பாரோவின் முன் நிகழ்த்தினான். மோசஸ் தனது தடியை கீழே போட்டார். உடனே அது பாம்பாக மாறியது. அந்த பாம்பின் வாலை பிடித்து தூக்கியதும் அது ஒரு தடியாக மாறியது. என் வித்தைக்காரன் கூட இது போன்ற மாயங்களை செய்வான். இப்பொழுதும் அவர்கள் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பொழுதும் நீ மறுத்தால் கடுமையான சாபம் இஸ்ரேலை தாக்கும். பிறகு மோசஸ் தனது தடியால் தண்ணீரில் அடித்தார். தண்ணீர் இரத்தமாக மாறியது. எல்லா மீன்களும் இறந்து போயின. இதையும் மாயஜாலக்காரர் செய்து விடுவார். இப்பொழுதும் விடமாட்டேன். ஆண்டவர் இரண்டாவது சாபமாக தவளைகளை எகிப்தில் வரவிட்டார். ஆற்றிலிருந்து நிறைய தவளைகள் வீடுகளுக்குள் நுழைந்தது. என்ன கொடுமை இது! மோசஸ், நான் அவர்களை விட்டு விடுகிறேன். இந்த தவளைகளை உடனே மறையச் செய். ஆண்டவர் அந்த தவளைகளை அழித்தார்.
பாரோ தனது மனதை மாற்றிக்கொண்டான். நான் அவர்களை விடமாட்டேன். இப்பொழுது ஆண்டவர் பூச்சிகளை அவன் நிலம் முழுதும் படரவிட்டார். ஆனால் அப்பொழுதும் மறுத்தான். நான்காவதாக ஈக்கள். ஒரு படை போல் ஈக்கள் மொத்த எகிப்தையும் தாக்கியது. நான் உன் மக்களை விட்டுவிடுகிறேன். ஈக்களை திரும்ப அழைத்துக்கொள். ஆண்டவர் எல்லா ஈக்களையும் திரும்ப பெற்றார். மறுபடியும் பாரோ தனது மனதை மாற்றிக்கொண்டு மக்களை விடுவிக்க மறுத்தான். ஆதலால் ஆண்டவர் எகிப்தியர்களின் வாழ்வாதாரமான கால்நடைகளான குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், எருதுகள், ஆடுகள் அனைத்திற்கும் கொள்ளை நோயை ஏற்படுத்தி அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் இறந்து போகும்படி செய்தார். அப்பொழுதும் பாரோ ஆண்டவரின் ஜனங்களை அனுப்ப மறுத்தான். ஆண்டவர் மோசஸிடம் கை நிறைய சாம்பலை எடுத்து எகிப்து முழுதும் ஊதிவிட சொன்னார். இதனால் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் கொப்பளங்களும் புண்களும் ஏற்பட்டது. பாரோ அப்பொழுதும் மறுத்தான். மோசஸ் தனது கரங்களை பரலோகத்தை நோக்கி விரித்தான். இதனால் 3 நாட்கள் முழுதும் இருள் சூழ்ந்தது. ஆண்டவர் தனது இறுதியான கடைசியான தீர்ப்பை வழங்க முடிவு செய்தார். மோசஸ் பாரோவை சந்தித்தார். இதுவே கடைசி. ஆண்டவர் எகிப்தியர்களின் முதல் குழந்தைகளை கொல்லும்படி தூதர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். மோசஸ் ஒரு இளம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எபிரேய கதவுகளில் தெளித்தார். அதனால் மரணம் அந்த வீட்டில் சம்பவிக்காது. நடு இரவு பாரோவின் குழந்தை உட்பட அனைத்து முதல் குழந்தைகளும் இறந்து போயின. இதுவே கடைசியாக பாரோவை உடைத்தது. அவன் அனைத்து எபிரேயர்களையும் வெளியேற்ற சம்மதித்தான். மோசஸ் அனைத்து எபிரேயர்களையும் ஆண்டவர் கூறிய இடத்திற்கு வழிநடத்தி சென்றார்.